இப்போ நம்ம இந்த ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு கலரும் கொடுக்கணும். அதுக்கு வந்து பேக்ரவுண்டு வேறு நமக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு பேக்ரவுண்டு மாற்றணும். அது எப்படி மாற்றுறதுங்கிறது வந்து நம்ம இப்போ அந்த ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோம். இது ஃபோட்டோஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பை ஆன் பண்ணிட்டேன். அதில் வந்து ஓப்பன் ஃபைலில் போய்ட்டு ஃபைல் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு எனக்கு டெஸ்க்டாப்பில் 2 பிக்சர் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஓப்பன் கொடுத்துட்டேன். அந்த 2 இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் ப்ளேஸ் ஆகிட்டு, இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கலர் கொடுக்கணும். அப்போ இந்த கேமரா ராவுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபில்டரில் போயிட்டு கேமரா ராவ் இந்த ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து இதனால் உங்களுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமரா ராவுங்கிற ஃபைல் பார்த்திங்கன்னா இதில் போய்ட்டு நம்ம கலர் கொடுக்கும்போது நம்ம கேமராவில் எடுக்கிற மாதிரி கரெக்டு பிக்சல் என்ன கலர், நேச்சுரல் கலர். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதுக்கு நேச்சுரல் கலர் வேணும்னா அப்போ நமக்கு நார்மல் கேமராவில் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு நார்மல் கேமராவில் எடுக்கிற அந்த ஃபோட்டோ கூட இந்த கேமரா ராவுங்கிற ஃபைலில் போயிட்டு நீங்கள் மாற்றும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு கலர் எக்ஸாக்ட் நம்ம நேச்சுரல் கலர் மாதிரி உள்ள கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அதுக்கு கலர் கொடுத்துட்ருக்குறேன். இது கலர் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த சப்ஜெக்ட்டு போவோம். இப்போ இதுக்கு நான் ஒவ்வொரு கலரும் கொடுக்கும்போது பார்த்துக்கிடுங்க. இதில் இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இதில் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு கொஞ்சம் இந்த கலர் டிஃப்ரெண்ட்டு பார்த்துக்கிடுங்க. இதில் எல்லோ, ரெட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் ஷேடோ வரும். பார்த்துருங்க இந்த கலர். இப்போ கலர் கொடுத்துட்டேன். இந்த கலருக்கு வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு நான் ஒரு லேயர் வந்து எடுத்திருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த லேயரை வந்து நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேடோ, இந்த ஃபோட்டோ கட் பண்ண அந்த ஒரு ஷேடோ நமக்கு தெரியாது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு பிளர் ஆட்டு அந்த ஃபோட்டோ இப்போ எப்படி கட் பண்ணுற மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். நான் இப்போ அதுக்கு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வரைக்கிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், என்டர் டெலிட்டு கொடுக்கும்போது அந்த பேக்ரவுண்டில் உள்ளது வந்து டெலிட் ஆகிட்டு நமக்கு அந்த ஃபோட்டோ ஃபேஸ் மட்டும் நமக்கு இப்போ விசிபிளாகிட்டு நமக்கு வெளியே தெரியுது. இப்போ நான் இதை மூவ் பண்ணி கொண்டு பேக் சைடு அந்த பேக்ரவுண்டுக்கு நான் கொண்டு போகிறேன். பேக்ரவுண்டில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோவை அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அதை ஃபிட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செலக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வரணும்னா நீங்கள் வந்து Ctrl+T செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதை வந்து நீங்கள் பிடிச்சி உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபைலை வந்து அந்த ஃபோட்டோவை பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணும்போது மஸ்ட்டு ஷிஃப்ட் கீ வந்து பிடிச்சி தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோ ஷேப்பு வந்து அன்ஷேப் ஆகி போயிடும். ஷிஃப்ட் கீ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ ஃபோட்டோவை நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து நான் அந்த 2 இதை வந்து உங்களுக்கு அதை ஃபிட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து நேச்சுரலாகிட்டு உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த 2க்குள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். அதில் பேக் சைடில் வந்து பேக்ரவுண்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதை ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுச்சு. இப்போ நான் அதுக்கு வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ டோட்டல் வந்து பேக்ரவுண்டுக்கும் இந்த ஃபோட்டோக்கும்
இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் டூலில் போய்ட்டு பிரைட்னஸ் கான்ட்ராக்டில் போய்ட்டு பிரைட்னஸும் கான்ட்ராக்டும் நான் இப்போ உங்களுக்கு கூட்டி உங்களுக்கு கம்மி பண்ணி காணிக்கிறேன். இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கலர் இதாகும். இப்போ பாருங்கள் கலர் எதுவும் ஓகே பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு கலர் வந்துருச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் பிரைட்னஸும் இந்த ஃபேஸ்லேயும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்துருச்சு. இப்போ நான் அந்த ஃபைலை வந்து சேவ் கொடுக்குறேன். சேவ்னா ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு அது Ctrl+S கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் இப்போ ஃபோட்டோஷாப் ஃபைல் PST ஆகிட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். அப்படி சேவ் கொடுக்கணும்னா Ctrl+S கொடுக்கணும். இப்போ நான் இதை Ctrl+S கொடுத்து நான் சேவ் கொடுத்துட்டேன். அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை சேவ் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஃபைலுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் இது என்ன பண்ணியிருக்கிறேங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதை வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கும் இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டில் வச்சுருக்கிறது வந்து நமக்கு கூடுதல் விசிபிள் ஆகாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அதில் உள்ள உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்த்தீங்களா இப்போ அந்த ஷேடோ மாதிரி தெரியாமல் நம்ம கட் பண்ணி ஒட்டிங்க வச்சுருக்க மாதிரி தெரியாமல் நம்ம அந்த கரெக்டான அதை வந்து ஃபோட்டோ வந்து அதில் ஃபிக்ஸாக இருக்குது பேக்ரவுண்டில். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் இப்போ எங்கள் மீடியாவோட தமிழ் மீடியாங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு என்ன கலர் வேணுமாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதில் ரெட்டு வேணுமோ பிளாக் வேணுமோ என்ன வேணும் கலர்னாலும் நமக்கு வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நான் இப்போ வைக்க போகிறேன். ஒரு 9 வச்சுருக்கேன். இப்போது அது வந்து பெருசாக இருக்குது. நான் இப்போ ஒரு 6 வைக்கிறேன். 6 வச்சு அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன் ரெட்டு. இதுக்கு கலர் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ரெட் கலர் கொடுத்து ஓகே இதுக்கு பேக்ரவுண்டை வந்து இப்போ ரெட் கலர் கொடுத்தாச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பேக்ரவுண்டை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஒரு நார்மல் ஃபோட்டோ மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு தெரியுது. இதுபோல் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா கூட அந்த லிங்கை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணுங்கள்.